மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மக்கள் கிடையாது, தாவேக்கா தோழர்கள் தான். தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் இருக்கக்கூடிய மக்களை சென்னை கூட்டு வந்து சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோன்னே, இல்லைங்க இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப ரொம்ப அதாவது இப்படிலாம் நடந்துக்கவே கூடாதுங்க, இவ்வளோ நாள் நாங்கள் அமைதியாக இருந்ததே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரி அதை கடந்து போனால் அப்படின்னு நினச்சா சென்னை கொண்டு வந்து பார்க்குறேன்னா அப்போ கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி பிற கட்சிக்காரங்க நம்ம விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சிக்காரனை தலைவர் விஜய் அவர்களாக ஆன்லைனில் போட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இது நம்ம பசங்க புரியாமல் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ட்விட்டரில் நான் 2-3 ட்வீட் போட்டு, இல்லைங்க இப்படி கிடையாது, இந்த பாலிடிக்ஸ் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில போராட்டங்களை நாங்கள் பண்ணேன். அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தோழரே உங்கள் மேலே மரியாதை இருக்குது, இதுக்குள்ளே தலையிடாதீங்க, நம்ம வந்து தலைமை என்ன செஞ்சாலும் கொத்தடிமமாக எல்லாத்துக்கும் மண்டையாட்டக்கூடாது, தப்புனா தப்புன்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான ஒரு கட்சியோட விஷயம், நாங்கள் கட்சி நலன் சார்ந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு எதிரான சில விஷயங்களை சொன்னாங்க. நீ வராத இதுக்குள்ளே அப்படிங்கிறதான் அவங்க சொன்னது. அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம சில விஷயங்களை விளக்குறதுக்கு நம்ம ஐடியா பண்ணலாம். இவங்க இவ்வளோ பேர் என்னை எதிர்த்து நிறைய பேர் பேசுனாங்க, திட்டினாங்க, என்ன மாதிரி நிறையா பேர் பேசக்கூடிய அத்தனை பேரையும் டார்கெட் வச்சு அடித்தாங்க. இது அத்தனையுமே நான் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்குமான எண்ண ஓட்டம் ஒன்று தான். கட்சி நல்லா இருக்கணும், கட்சியை தேவையில்லாமல் விமர்சிக்கக்கூடாது, கட்சி நிச்சயமாக அந்த அரசியல் காலத்தில் அடுத்தடுத்த பயணங்களை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ண ஓட்டமும் என்னோட எண்ண ஓட்டமும். என்கிட்ட சில தகவல் இருக்குது, இந்த தகவல் உங்கள்கிட்ட இல்லாதனால நீங்கள் அந்த பக்கம் இருந்து தலைமையை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நடக்கிறது இதுதான். இதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை நீங்கள் வந்து ஏற்றுக்க வேணாம், சந்தேக கண்ணோட்டத்திலே என் வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேச போகிறேன், அல்லது உங்களுக்கு தெரியாத சில விஷயத்தை நான் அந்த வீடியோவில் கன்வே பண்ண முயற்சி பண்ண போகிறேன். என்னை எதிராளி மனநிலையிலே இந்த வீடியோ பாருங்கள். தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுறது சரி, இது கரெக்டு, அவர் இடத்துல யார் இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க. இந்த முடிவு எடுக்கப்பட்டது 100% சரியானது. வாங்க பேசிடலாம் அந்த வீடியோவில். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களை கரூர் போய் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரூர் போய் தான் பார்க்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 100% நீங்கள் சொல்கிறது சரியான முடிவு. அது டிலே ஆகிட்டே போகும்போது அடுத்த ப்ராசஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, இந்த டிலே ஆகிற ப்ராசஸ் அடுத்த கட்டம் பண்ணுறதெல்லாம் ஓகே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் கோவமே வரமாட்டேங்குது? அவங்க ஏன் தலைவர் விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சென்னை வரை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க? யார் உனக்கு இதை சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. சக்திவேல் அப்படிங்கிற ஒரு குழந்தை இழந்த தந்தை ஒருத்தட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தாவேக்கா சார்பாக உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்று கேட்டிருக்காங்க. ஆமாங்க வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய குழந்தை தாரிகா அப்படிங்கிற ஒருத்தங்களை இழந்துட்டாங்க, அவரோட அப்பா தான் இவர். ஸோ நீங்கள் சென்னை போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க சில விஷயங்கள் சொன்னாங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் அவரை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் சென்னை போகிறேன், சென்னை போய் அவரை மீட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அவர் எப்படி கன்வின்ஸ் ஆகிறாரு? இந்த மாதிரி 41 குடும்பங்கள் கன்வின்ஸ் ஆகி வராங்கன்னா எப்படி கன்வின்ஸ் ஆகி வராங்க? உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. நமக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடுனா தகவல்கள் மட்டும்தான் வேறுபாடு. அவங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க, இங்கே வராங்க. இது மட்டும் கிடையாதுங்க. போன வருஷம் சென்னையில் வெள்ளம் நடக்கும்போது தலைவர் விஜய் அவர்கள் எல்லாருமே வந்து அலுவலகத்தில் கூப்பிட்டு மீட் பண்ணார். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருந்தாருன்னா இன்னும் பாதிப்பு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்பா நீ கஷ்டப்படுறேன், நான் வரம்பா, வந்து உன்னை பார்க்குறேன்பா, என்னப்பா இப்போச்சு இதில் அப்படின்னு சொல்லி சென்னை வந்தாங்க. தலைவரோட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தாங்க, உட்காந்தாங்க, ரசித்தாங்க, தலைவரோட பேசினாங்க. அவங்க தலைவரும் அவங்களுக்குமான உரையாடல் அத்தனையுமே நடந்துச்சு. நிவாரணம் வாங்கிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. தலைவரை புரிந்து கொண்டார்கள். அடுத்து மிக முக்கியமாக தூய்மை பணியாளர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு தலைவர் போகணும், அதுதான் சரி, போராட்ட களத்துக்கு போகிறவர் தான் தலைவர்னு சொன்னாங்க. போராட்டக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா, தலைவா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த போராட்டத்தை வச்சு, அதாவது நீங்கள் இங்கே வர்றதை வச்சு அந்த போராட்டத்தை முடிச்சு விட்ருவாங்க, நீங்கள் இங்கே வராதிங்க, நான் அங்கே வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மாதிரி அங்கேயும் போனாங்க. இது மட்டும் இல்லாமல் தலைவர் விஜய் அவர்கள் போராட்டக்குழு, போராட்டக்காரர்கள் இதெல்லாம் சந்திக்கும் போது அவங்க எப்படி கன்வின்ஸ் ஆகிறாங்க? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே, அவங்க எப்படி கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மற்ற அரசியல் தலைவர் வேற, தலைவர் விஜய் அவர்கள் வேற, இவர் நடிகர் பிளஸ் அரசியல் தலைவர், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர் கிடையாது, இவரோட பிரச்சனைகள் வேறு, மற்றவங்க பிரச்சனை வேறு. இங்கே தமிழக அரசியல்வாதிகளில் ஒரு பக்கம் எல்லாரையும் நிப்பாட்டிடலாம், ஒரு பக்கம் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார். ஏன்னா இவங்க அத்தனை பேரோட நேர்மாறான இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. மக்கள் சக்தி தான் அவரோட பலம், மக்கள் சக்தி தான் சில நேரங்களில் அவருடைய பலவீனம். இது அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் அவங்க அத்தனை பேரும் கன்வின்ஸ் ஆகி சென்னை வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். நீங்கள் தான் கன்வின்ஸ் ஆகலை, பாதிக்கப்பட்ட மக்கள் கன்வின்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்பர் 1. நம்பர் 2,
விமர்சனங்கள் அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்தில் சகஜமானது. நம்மளை போட்டு அடிக்கிறது, நம்ம போட்டு அடிக்கிறது, இது ரெண்டுமே இந்த அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் அப்படிங்கிறது விமர்சனங்கள், அரசியல் ஈக்குவல் டு விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கும், இந்த மக்களை சந்தித்து விட்டு நம்ம பேசுவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். ஒருவேளை நம்ம அமைதியாக இருந்ததை சில பேர் விமர்சித்தாங்க, கட்சி இருக்கா இல்லையா, கனவு போச்சா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. நம்ம பேசியிருந்தோம்னா என்னமா சொல்லியிருப்பாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல, உட்காந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க, மனசாட்சி இல்லாத பசங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம முன்னாடி வைப்பாங்க. சரி, நம்ம அதனால அமைதியாக இருக்கோம். இப்போ அமைதியாக ஏன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்படி போனாலும் தப்பு, அப்படி போனாலும் தப்பு. இது ஒன்றா. ரெண்டாவது, நம்ம வந்து நிறையா யோசிச்சு மக்கள் சந்திப்பை சரியாக நடத்திட முடியுமா அப்படிங்கிற நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற பேர் வச்சு நம்மளை அழைச்சாங்க. வெளியே வரமாட்டாருங்க, எதுக்குமே வெளியே வரமாட்டார், உள்ளே தான் உட்காந்துருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்த பிறகு என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கொலகாரன் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யார் வெளியே வரமாட்டார்னு சொன்னாங்களோ இன்னைக்கு வெளியே வந்து இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு இவர் தான் கொலகாரன் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டுறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ஆள். நான் சொல்கிறதை நல்லா கவனிச்சு பாருங்க. விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கும், விமர்சிக்கிறவங்க விமர்சனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு தயவு செய்து பழிகேடு ஆக வேணாம். ஏன்னா அரசியல் ஈக்குவல் டு விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது. சனிக்கிழமை தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது சனிக்கிழமை மட்டும் வருவாருங்க அவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. வீக்கெண்டு மட்டும் தான் வருவார், வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சனிக்கிழமை தலைவர் முடிவெடுத்த அந்த முடிவை யாராவது கேள்வி கேட்குறாங்களா? யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? சனிக்கிழமை மட்டும் வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராவது பேசுகிறாங்களா? அந்த சமயம் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அரசியல் களத்தில் நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, அஜித்குமார் அவர்கள் விஷயத்தில் யாருக்குமே தெரியாமல் போய் நைட்டாக போய் மீட் பண்ணார்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே? யாருக்குமே தெரியாமல் போக வேண்டியதானே? தெரிஞ்சால் தானே கூட்டம் வரும், தெரியாமல் இருந்தால் எப்படி கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவர். அவரை மீட் பண்ணுறது ஒருத்தர் குடும்பத்துக்கு நம்ம போனால் போதும். ஆனால் இங்கே 41 குடும்பங்கள், 31 குடும்பங்கள் கரூர், மிச்ச குடும்பங்கள் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய வேற சில மாவட்டங்கள். எப்படி போய் மீட் பண்ண முடியும்? எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போதே செய்தி வந்துடாதா? எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போதே ஓகே இவர் வரப்போறாரு போல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துடாதா? இது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க அத்தனை பேரும் தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் சார்ந்த விஷயத்தை நகர்வை கவனிக்கிறதுக்கு தனியாக டீம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, எதை நோக்கி போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை தலைவர் விஜய் அவர்களை கண்காணிக்கிறதே ஒரு பொழப்பாகவே வச்சுருக்காங்க. எல்லா தலைவரையும் பார்ப்பாங்க, நம்மளை ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்க. ஸோ அஜித்குமார் அவர்கள் விஷயத்தில் நம்ம பண்ண முடிஞ்சதை இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதை தாண்டி தலைவர் விஜய் அவர்கள் வந்து, அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கன்வின்ஸ் ஆக மாட்டேது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆன்லைன் பாலிடிக்ஸ் ஆஃப்லைன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. ஆன்லைனில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க, ஆஃப்லைனில் நேர்மாறான ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க, நான் முன்னாடி சொன்னபடி வெளியே வரமாட்டாரா விஜய்னு கேட்பாங்க. ஆஃப்லைனில் அதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. கரூர் போகிறதுக்கு விஜய்க்கு யார் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் கரூர் போகிறதுக்கு ஆஃப்லைனில் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. மண்டபம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, கொடுக்குற இடம் வந்து ஒரு திறந்த வெளி இடமா பார்த்து கொடுக்குறது, 41 குடும்பங்களை நம்ம போய் மீட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்குறது, இந்த மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அரசாங்கம் இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. நம்மள்ட்ட நம்ம கட்சிக்கார நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க சொல்கிற இந்த இவ்வளோ செட் ஆஃப் இருக்கக்கூடியவங்கள நம்ம கட்சி நிர்வாகிகள் மட்டும் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஆஃப்லைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆன்லைனில் பண்ணுற பிரச்சாரம் வேறு, ஆஃப்லைனில். சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ வீடியோவில் உட்காந்து பேசுனதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விளக்கமாக அடித்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிற அத்தனையுமே வாய்மொழி உத்தரவுகள் தான், எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் கிடையாது. எழுதி வந்து இதை மறுத்தாங்கன்னா நம்ம அந்த லெட்டர் பெற வெளியில்லை. அங்கே பாருங்கள், அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கிறாங்க. வாயால் சொல்கிறாங்க, ஏங்க இப்போ வராதிங்க, நாளை கழிச்சு வாங்க பார்த்துக்கலாம், நாளைக்கு போனால் நாளை கழிச்சு 3 நாள் கழிச்சு வாங்க பார்த்துக்கலாம், அவர் உள்ள ஆள் இல்லைங்க, வெளியே எங்கேயோ போயிருக்காரு அப்படிங்கிற பதில். இந்த இடம் வந்து வேணாங்க, நீங்கள் வேறு இடம் கேளுங்க, எங்கே வராதிங்க, வந்தால் நிறையா பிரச்சனை வரும். அதாவது எல்லாமே வாய்மொழி உத்தரவுகள் தான். மேலே இருக்கிறவங்க ப்ரெஷர் போடுறாங்க, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கிற வாய்மொழி உத்தரவுகள் போடும்போது நான் என்ன ப்ரூஃப் எடுத்து வந்து செய்தியாளர் சந்திப்பில் காமிப்பேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம மண்டபம் கேட்குறோம், மண்டபம் மறுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம். ஜூனியர் விடனில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு, இந்த சைடில் பாருங்கள் இந்த செய்தியை. அப்போலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஏன்னா இது எதுவுமே எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே வாய்மொழி சார்ந்த விஷயங்கள். நான் எப்படி நிரூபிக்க முடியும்? ஆன்லைன் பாலிடிக்ஸ் ஆஃப்லைன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற நீங்கள் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பாலிடிக்ஸ் நமக்கு புரியல. ஆன்லைனில் வெளியவான்னு எழுதுறது, ஆஃப்லைனில் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறது. ஆன்லைனில் தடையான்னு கேட்குறது, ஆஃப்லைனில் தடையை போடுறது. இந்த பாலிடிக்ஸ் புரியாதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. தலைவர் விஜய் அவர்களோட டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு நிறையா இடத்துல நிறையா முரண்பாடு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஆன்லைனில் வரக்கூடிய விஷயத்தையும் பார்க்குறாரு, ஆஃப்லைனில் வரக்கூடிய விஷயத்தையும் பார்க்குறாரு, கம்பேர் பண்ணி முடிவெடுக்கிறார். உங்களுக்கு
இவருக்கு ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெரியாதனால நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அவரை வந்து குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைனை பார்த்து தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. தலைவர் சுற்றி இருக்கக்கூடிய தகவல் அத்தனையும் பார்த்துட்டு தலைவர் முடிவெடுக்கிறாரு. தலைவரோட முடிவை கொஸ்டின் கேட்குறது, எனக்கு கொஸ்டின் கேட்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா 2 பக்கத்தையும் பார்த்துட்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நியாயம். ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அவரோட முடிவை கொஸ்டின் கேட்காதீங்க அப்படிங்கிறது நான் அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன். ஸோ விமர்சனங்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களோட மனநிலையாக இருக்கட்டும், ஆன்லைன் ஆஃப்லைன் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப 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 தப்பாயிரும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க. இங்கே பேசுனா தீர்வோடு தான் பேசுவாங்க. செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா தீர்வு கிடைக்குன்னா சந்திப்பாங்க, இல்லாட்டி சந்திக்க மாட்டாங்க. போராட்டம்னு ஒன்று பண்ணால் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட இந்த லாக்அப் பண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் நடந்த மொத்த பேருக்கும் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் மட்டும் வீட்டுக்கு போகல, அந்த நம்மளோட போராட்டத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் சட்ட உதவி பண்ணுறாங்க. வகுப்பு விஷயத்தில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. அதே நேரம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டும் நீதிமன்றத்தினை தடையானை வாங்கினாங்க. ஸோ பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட். நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எதில் உட்காந்து அரசியல் பண்ணுற அரசியல் பண்ணலை, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் அரசியல் பண்ணுறோம். மற்ற தலைவருக்கும் நம்ம தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம தலைவர் உண்மைக்குமே சேவை சார்ந்த மனப்பான்மையோடு வராரு. மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா நம்ம தலைவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அது ஒன்று தாங்க இங்கே இஷ்யூ. அதை வச்சு தான் அந்த எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஏன் போக மாட்டாரா, ஏன் பண்ண மாட்டாரா, ஏன் செய்ய மாட்டாரானா மற்ற தலைவருக்கும் நம்ம தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பாலிடிக்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் இதை நோக்கி நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் மறுபடியும் என்னோட கட்சிக்காரங்கள்ட்டே நான் சண்டை போடுறது அல்லது புரிய வைக்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. நீங்களும் நானும் ஒரே தலைவர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆசைப்படுறோம். நான் தலைவரை புரிஞ்சுக்கிறேன், தலைவரை நேசிக்கிறேன், தலைவரோட டிசிஷன் மேக்கிங்கை மதிக்கிறேன். அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குங்கிறத ஆழமாக நம்புகிறேன். ஆனால் நீங்கள் எதுவும் தப்பாக பெறுமோ, அந்த விமர்சனங்கள் பண்ணுறாங்கல்ல அந்த குரூப்பை பார்த்துட்டு தப்பாக பெறுமோ சரியாக பெறுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நம்புறீங்க. நான் விமர்சனங்கள்லாம் தாண்டி இதை அத்தனையும் பார்த்துட்டு ஒருத்தர் முடிவு எடுக்கிறார்ல, ஒருத்தர் லீடர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அந்த லீடர் யாருன்னு எனக்கு தெரியும். அதாவது எனக்கு எதிராக யார் இருக்கான்னு எனக்கு முக்கியம் இல்லை, என் பக்கத்தில் யார் இருக்காங்கிறது எனக்கு முக்கியம். என்னோடய பக்கத்தில் என்னோட தலைவர் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் பெருசாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பும் மிக தீர்க்கமாக ஆரம்பிக்க போது. கரூர் சந்திப்புக்கு அப்புறம் தாவேகா 2.0 அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிச்சயமாக பாசிட்டிவான பல விஷயங்கள் வரும். பாதிக்கப்பட்ட மக்களை அவர் 6-7 மணி நேரம் மனவிட்டு பேசணும்னு நினைக்கிறார், பேசட்டும். அவர் மனசில் தான் அழுகணும்னு நினச்சாலும் அழுகட்டும். இதுலேருந்து அவர் மீண்டு வரட்டும், மீண்டு வந்து அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் அவர் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.